சரியா இருக்குமா? சரியா. மதிப்பிற்குரிய விழாவில் தலைமை வகிக்கக்கூடிய ஐயா எஸ்வி ரவிச்சந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வர இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்புரை ஆற்றக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பெருந்தகை அவர்களே, குழுமி இருக்கிற அருமை பெரியவர்களே, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். சாப்பிட்டுட்டு அமைதியாக போகலாம். அதனால் அமைதியாக இருக்கணும். அதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த உதவியை நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். இன்றைக்கு நாம் என்ன விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை நாமெல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து இந்த பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த ஆட்சியினுடைய மேன்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் என்னென்ன செஞ்சுருக்கிறோங்கிறத நமக்கே சில பேருக்கு தெரியாது அல்லது மறந்து போயிருக்கோம். என்னென்ன அடைஞ்சிருக்கிறோம், என்னென்னவெல்லாம் அடைய இருக்கிறோம், அடுத்தபடியாக நாமே வந்தால் என்னென்னவெல்லாம் அடைவோம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் அருமையாக சொன்னார், என்னென்ன வகையில எல்லாம் நாம் நன்மை அடைகிறோம். எங்கள் ஐயா இயக்குனர் குகநாதன் ஐயா அவர்கள் அழகான உரையாற்றினார்கள். ரொம்ப அற்புதமான உரை. முதலமைச்சர் இல்லை, பிரதம மந்திரியாகவே ஆகக்கூடிய தகுதி நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அருமையாக சொன்னார்கள். ஒரு பெரிய விழாவை நாம் நடத்துகிற போது அதனுடைய நோக்கம் என்னவோ அதை மறந்துடக்கூடாது. எதற்காக நாம் இதை நடத்துகிறோமோ அதில் கவனமாக இருக்கணும். மக்களிடம் இப்போ நம்ம அண்மையில் தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நாம் என்ன சாதிச்சிருக்கிறோம். நான் இப்போ வசதியாக இருக்கிறேன், ஆனால் நான் இப்படி வசதியாக இருக்கிறதுக்கு எது காரணமாக இருந்ததுங்கிறது எனக்கு தெரியணுமா இல்லையா? எங்கள் அப்பா பட்ட கஷ்டம், எங்களுடைய அம்மா எனக்காக பட்ட கஷ்டம், நான் படிக்கணுங்கிறதுக்காக அவங்கெல்லாம் வயிற்றை சுருக்கி வாயை சுருக்கி நம்மை படிக்க வச்சாங்க அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு இருக்கணுமா இல்லையா? இருந்தால் தான் நான் மனுஷன். அந்த ஞாபகம் இருக்கணும். அவங்க மேலே நாம் நன்றியோடு இருக்கணும். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு ஒன்று மற்றெல்லாம் முந்தி இருந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. மனித வாழ்க்கை நன்றி மறப்பது நன்றன்று. ஏதாவது கெடுதல் நடந்ததுதா மறந்துரு, ஆனால் நமக்கு நல்லது செஞ்சதை மறக்கவே மறக்காத. அந்த மாதிரி நாம் என்னவெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம், முந்தி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம். நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு பழைய கிராமத்தில் நடந்த ஒரு கதை. ஒரு வாத்தியார் என்ன பண்ணுறார்,
ஒரு ஆற்றை தாண்டி அந்தாண்ட போகணும், ஆற்றுல இறங்கி போகணும். ஆற்றுல நிறைய தண்ணி போகுது. அவருக்கு நீச்சல் தெரியாது, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டார். அவர் வாத்தியார். கொஞ்சம் தூரம் போனோடனே ஆழம் ஜாஸ்தியாக போச்சு, தலைக்கு மேலே தண்ணி போக ஆரம்பிச்சது. சத்தம் போட்டார், காப்பாற்றுங்க 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 அப்படின்னார். அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் என்ன பண்ணான், ஒடியாந்து அவரை பிடிச்சிட்டான். அவர் சிண்டை பிடிச்சி அப்படி தூக்கிட்டான். பொதுவாக காப்பாற்றுற போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முடியை பிடிச்சி தான் தூக்கணும்னு சொல்கிறாங்க. டாக்டர்களே அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு குளத்தில் யாரோ முழுகிடுறான்னு வைங்களேன், அப்போ என்ன செய்யணும், முடியை பிடிச்சி தான் தூக்கணும். கையை காலை பிடிச்சா நம்மளே இழுத்துருவான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் அவரை என்ன பண்ணால், அவன் குடுமையை உளுந்து பிடிச்சான், உச்சி குடுமையை உளுந்து பிடிச்சான். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு டாக்டர் வந்து முதல் உதவி சொல்கிறார், முதல் உதவி வகுப்பு எடுக்கிறார் பிள்ளைகளுக்கு. அப்போ எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்க ஒரு பெரிய குளம் இருக்கும். தம்பி, இந்த எய்த்தாப்பில் குளம் இருக்கடையா, அதில் யாராவது விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் காப்பாற்றுறது நல்லது தான், ஆனால் உங்களை காப்பாற்றிக்கணும். நீங்கள் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடக்கூடாது. கையை காலை பிடிக்காத, அவன் முழுகிற வேகத்தில் ஒன்றையும் முடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் முடியை பிடிச்சி தூக்கிட்டு வா அப்படின்னு. அங்கே படிச்சிருந்தேன், எங்கள் ஒரு பையன் எழுந்துச்சு கேட்டான், ஏன் சார் அவன் மொட்டை அடிச்சிருந்தான்னா என்ன பண்ணுறதுன்னா. இப்போ மொட்டை அடிச்சிருந்தானா என்ன பண்ணுறது, அதுக்கு டாக்டர் என்ன செய்வார்? அவன் மொட்டை அடித்ததுக்கு டாக்டர் என்ன செய்வார்? டாக்டர் சொன்னார், அவன் தலைவிதின்னு விட்டுடுறான்னு. அது மாதிரி இவன் என்ன பண்ணான், உளுந்து பிடிச்சிட்டான், உச்சி குடுமையை பிடிச்சி தூக்கிட்டான். தூக்குனவன் என்னங்க செய்யணும், கொண்டாந்து காப்பாற்றிட வேண்டியது தானே. அவன் காப்பாற்றலை. அங்கேயே பேச்சுவார்த்தை நடத்துகிறான். அவர்கிட்ட கேட்குறான், வாத்தியார் ஐயா, உங்களை நான் காப்பாற்றிடுறேன், நீங்கள் எனக்கு படிப்பு சொல்லித்தரீங்களான்னு கேட்டான். படிக்கணும்னு ஆசை, படிப்பு சொல்லித்தரீங்களான்னு கேட்டான். வாத்தியார் சொல்லித்தரேன்டான்னு சொல்லிவிட்டு அவராவது கரைக்கு வந்திருக்கலாம். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், உங்கள் அப்பன் படிச்சிருக்கானாடான்னு கேட்டான். இது ரெண்டு பேச்சுவார்த்தை ஆற்றுலேயே நடக்குது. உன் அப்பன் படிச்சிருக்கானாடான்னு கேட்டான். இல்லை. உன் குடும்பத்தில் யாராவது படிச்சிருக்காங்களா? இல்லை. உன் தெருவில் எவனாவது படிச்சிருக்கானாடா? கிடையாது. உன் ஊரில்? இல்லை. என்னை விட்டுடு, நான் செத்து போகிறேன்ட்டான். வாத்தியார் என்னை விட்டுடு செத்து போகிறேன்னா இந்த கதைக்கு என்னங்க அர்த்தம்? படிக்காதவன் பிள்ளைக்கு படிப்பு வராது. படிக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதிக்கு தான் படிப்பு வரும். படிக்காத ஜாதி படிக்காதவனாகவே இருந்து எனக்கு அடிமை வேலை செய்யணும், இதானே? அதை மாற்றினது யார்? இந்த மாதிரி தானே நிலைமை இருந்துச்சு. படிக்காதவன்லாம் படிக்காதவன் தான். அவன் அப்பா படிக்கலை, தாத்தா படிக்கலை, அவன் முன்னோர்கள் யாருமே படிக்கலை, இவனும் படிக்கலை. அப்படி இருந்ததை மாற்றி அவன் வீட்டு பிள்ளையும் படிப்பான், அவனுக்கும் படிப்பு நாங்கள் தருவோம் அப்படின்னு கொண்டு வந்தது யாரு? நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் கொண்டு வந்தது. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ஏலகிரிங்கிற இடத்துல மலைவாழ் பெண் ஒருத்தி, ஒரு பெண்ணு, அவள் படித்தா, அரசு பள்ளியில் படித்தா. அப்போ ஏழை பொண்ணு, மலைவாழ் ஜாதியில் உள்ள பெண்ணு படித்தா, படித்து பாஸ் பண்ணிட்டா. அரசு தேர்வுக்குள்ள பயிற்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடக்குது, அதை அவள் எழுதணும். எல்லாம் முதல்லையே அவள் பண்ணிட்டா. எல்லாம் வந்துட்டு இத்தனாம் தேதி தேர்வுன்னு இருக்கு. இதுக்கிடையில்
அவளுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்து 2 நாள் தான் ஆகுது. அவள் போய் இந்த பரீட்சையை எழுதினான். குழந்தை பிறந்து 2 நாள் ஆனவ எப்படி இருப்பா? போய் பரீட்சை எழுதினா, பாஸ் பண்ணா. இன்னைக்கு அவள் எப்படி இருக்கா தெரியுமா? நீதிபதி போஸ்டில் இருக்கிறா. இதெல்லாம் எப்படிங்க நடந்தது? மந்திரமா? மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிறதா? நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய முதலமைச்சர் எல்லாரும் திட்டமிட்டு, நீங்கள் சொன்னீங்களே, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறவன் தான் தலைவன். அந்த தலைமை தன்மை இருந்ததுனால யோசித்து யோசித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யலாம் சார். அந்த காலத்தில் நான்லாம் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பூராவுமே ஐயர் தான். வாத்தியாரெல்லாம் ஐயர் தான். நம்ம ஆள் படிக்கவும் இல்லை, வாத்தியார் வேலைக்கு போகவும் இல்லை. இவன் படித்தான். நான் அவர் கேள்வி கேட்குற போது நான் பதில் சொல்லலைன்னா உட்கார்றாமர், உட்காந்துக்கடா, உனக்கு என்ன ஜவுளி கடை இருக்குது, நீ பொழைச்சிக்குவேன். எங்கள் அப்பா ஒரு சின்னோண்டு ஜவுளி கடை வச்சுருந்தார், அதை சொல்கிறார், பொழைச்சிக்குவேன்பார். என் பக்கத்தில் குருசாமின்னு ஒருத்தன், அவன் பிராமண பையன், அவன் சொல்லலைன்னா விட்டுவார் அறைய. நீ படிக்கலைன்னா என்ன பண்ணுவ? இதை என்னையும் கேட்கணுமா இல்லையா? என்ன படிக்கலைன்னா பரவாயில்லைன்னு விட்டாரு, அவனை படிக்கலைன்னா பரவாயில்லைன்னு விட மாட்டேங்கிறார். எப்படி நீ படித்து அவனு அப்படியெல்லாம் செஞ்சாங்க சார். அப்படியெல்லாம் நம்மை, நான் 3வது படிக்கிற போது எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், சின்னசாமி ஐயர்னு அவருக்கு பேர். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 3வது படிக்கிறேன்னா எனக்கு என்னங்க வயசு இருந்திருக்கும்? ஒரு 8 வயசு இருந்திருக்கும். 8 வயசு இருக்கும். காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தார் ஒரு பையில். அதை வந்துட்டார் கிளாஸுக்கு. அதை என்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு ஆற்றுல போட்டுருவாடான்னார். இதை கொண்டு போய் ஆற்றுல போட்டுருவான்னார். நான் சின்ன பிள்ளை, ஆற்றுலன்னா வீட்டிலன்னு எனக்கு தெரியாது. அது பிராமண பாஷை. ஆற்றுலன்னா வீட்டிலங்கிறது எனக்கு தெரியாது. நான் எங்கள் ஊரில் நாகூரில் வெட்டாறுன்னு ஒரு ஆறு ஓடிச்சு, நான் அதில் கொண்டு போட்டுட்டு வந்துட்டேன். அவர் கேட்டார், போட்டியாடான்னார். போட்டேன். போட்டியாடான்னார். போட்டேன். நான் போகும்போதே நினச்சி பார்த்தேன், ஏன் உள்ளர பார்த்தா புடலங்காவெலாம் நீட்டிகிட்டு இருக்கு, கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, இதையே கொண்டு ஆற்றுல போட சொல்கிறாரு. ஒரு கால் பிரார்த்தனை பண்ணியிருக்காரோ என்னமோ ஆற்றுல போடுறேன்னு. நம்ம ஏன் அதை செய்வானே, அவர் சொன்னதை செய்வோம்னு பையோடு போட்டேன். இவர் மத்தியானம் வீட்டுக்கு போயிருக்கிறார். அங்கே என்ன இருக்கும் இல்லை, அந்த அம்மா திட்டிருக்கு, காய்கறி வாங்கி கொடுக்காம என்னையா பண்ண, அது பண்ண. நான் கொடுத்தனே, அனுப்புனேன், நீ எங்கே அனுப்புனேன், இங்கே ஒன்றும் வரல அப்படின்ட்டு. ஒரு மோர் சொத்தை தின்னுபிட்டு வந்து அந்த கோபத்தோடு வந்தவர் என்னை போட்டு அடிக்கிறார். பலார் 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 நினச்சி அடிக்கிறார். பசி உட்காந்து ஏற்றிக்கார். படுவா, எங்கடா கொட்டி போட்டேன்? உங்கள் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போனியாடாண்ணா. எங்கள் ஆறு உங்கள் ஆறுன்னு என்ன தனித்தனியாவாக இருக்குது, ஒரு ஆறு தானே இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ இது என்ன ஆச்சு தெரியுமோ, அடுத்த கிளாஸில் இருந்த ஒருத்தர் வந்து, இருடா அவனை ஏன் அடிக்கிறேன்னு கேட்டார். அவருடைய நண்பர், எங்கள் வாத்தியாருடைய நண்பர். அவர் கேட்டார், ஏன் அவனை அடிக்கிற? ஆற்றுல போட்டு வர சொன்னேன், இவன் எங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டான், நான் வீட்டில் போகிறேன், ஒன்றும் சமைக்கலை அப்படின்னு சொல்லி. ஏண்டா ஆற்றுலேன்னு சொன்னால் வீட்டிலேன்னு அவனுக்கு தெரியுமாடா? அவன் பிராமண பையனா? பிராமண பையனாக இருந்தால் ஆற்றுலன்னா வீட்டிலன்னு தெரியும். தெரியாமல் அவன் என்ன செஞ்சான்னு கேளுண்ணா. என்னடா போட்டேன்னா, நம்ம வெட்டாத்தில் தான் சார் போட்டேன்னு. பார்த்தில்லடா, பார்த்தியா, அவன் தெரியாமல் செஞ்சுருக்கான். அப்போ இருந்த நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் வகுப்பு படிக்கிற என்ன வீட்டில் கொண்டு போய் காய்கறியை இன்றைக்கி சொல்ல முடியுமாங்க?
இன்றைக்கி ஒரு பையனை எங்கேயாவது வெளில அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. நாம் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறோம்னு பாருங்கள். பெண்கள் வெளியில் வர முடியாது சார். காரைக்கால் அம்மையார் வயசுக்கு வந்துட்டாங்க. அவங்க வயசுக்கு வந்துட்டாங்கங்கிறத அதை எழுதின சேக்கிழார் என்ன சொல்கிறார் தெரியுமா? இகவா பருவம் அடைந்தார்னு சொல்கிறார். இகவா பருவம்னா என்ன தெரியுமா? வீட்டை விட்டு வெளியில் போகாத பருவம். அதாவது பெண்களுக்கு வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். அந்த நிலைமை எப்படி மாறிச்சு? தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், தொடர்ந்து வருது. நம்முடைய தளபதி, இன்னைக்கு ஐயா உதயநிதி அவர்கள், எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம் ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இன்னைக்கு எல்லாரும் வெளியில் வந்து படிக்கிறாங்க. இந்த பாருங்கள், இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருந்து நம்ம பார்த்துருக்குறோமா? வரமாட்டாங்க, வெளியிலேயே வரமாட்டாங்க. இன்னைக்கு வர்றாங்க, இங்கே வந்து உட்கார்றாங்க, பேச்சை கேட்குறாங்க. மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை பலத்த கரவொலியோடு நம்முடைய அரங்குக்கு வருகிற ஆற்றலின் சிங்கம் அறிவுலக எங்களுடைய ஐயா அவர்களை, அமைச்சர் ஐயா அவர்களை நாங்கள் வர்றேன். ஐயா வாங்கய்யா, ஐயா வாங்கய்யா. அனைவரும் மிகவும் ரசித்து பேசக்கூடிய சண்முகம் ஐயா அவர்களுடைய, சண்முக வடிவேல் ஐயா அவருடைய பேச்சு தொடர்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களை எல்லார் சார்பிலேயும் அன்போடு வரவேற்கிறேன். பெண்கள் வெளியில் போகக்கூடாது. வீட்டை விட்டு வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வெளியில் போகக்கூடாது. அப்படி சொல்லி தான் இந்த சமுதாயத்தில் எல்லாரையும் வைத்திருந்தார். விதவைக்கு திருமணம் செய்யக்கூடாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் பார்த்த விஷயத்தை சொல்கிறேன். நான் இருந்த வீட்டிலேருந்து ஒரு 2-3 வீடு தள்ளி ஒரு வீட்டில் ஒரு பிராமண குடும்பம், பார்ப்பன குடும்பம். அதில் ஒரு அம்மா வயசானவங்க இருப்பாங்க, விதவை, வெள்ளை முக்காடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளை, அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பேன், அவங்க வீட்டில் போய் காப்பியெல்லாம் வாங்கி குடிப்பேன், அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு 2 வீடு தள்ளி 2 வீட்டில் ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டுங்கிறதுக்காக விழா கொண்டாடுறாங்க. அதுக்கு தலைக்கு தண்ணி போட்டு சொந்தக்காரங்களாம் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த அம்மா எனக்கு சொன்னிச்சு, டேய் என்னடா அங்கே நடக்குது அப்படின்னு கேட்டுது. அந்த பொண்ணு நம்ம வயசுக்கு வந்துட்டு தான், அதுக்காக எல்லாரும் கூடி என்னமோ விழாவெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு. அந்த அம்மா அழுதுச்சு. அழுதுட்டு ஒரு செய்தி சொன்னிச்சு, இதே மாதிரிடா நான் வயசுக்கு வந்தபோது என் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அழுதாங்கன்னு. என் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து நான் வயசுக்கு வந்த உடனே எதையுமே செய்யலை, அழுதாங்க. நான் ஏன் எல்லோரும் அழுகுறாங்கன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் ஆச்சு, புருஷன் செத்து போயிட்டான், நீ விதவைன்னு. அந்த அம்மா வயசுக்கு வர்ற போது தனக்கு கல்யாணம் ஆனதும் தெரியல, கணவனை இறந்ததும் தெரியல. இருக்கு எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை இருந்திருக்கு, இன்றைக்கு மாறி இருக்கு. விதவைகளுக்கு மறுமணம் செய்வது என்பது இயல்பாக நடக்குது. இந்த மாற்றம் எப்படி வந்தது சமுதாயத்தில்? மந்திரகாளி போ, மந்திரகாளின்னு வந்துட்டுதா? என்ன பாடுபட்டிருப்போம் இதுக்காக. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா எல்லாரும் பட்ட பாடு எவ்வளவு.
கலைஞர் அவர்கள் என்ன பாடுபட்டிருப்பாங்க இந்த மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு. அதையெல்லாம் நாம் நினச்சி பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டான் ஒருத்தன், தெருவில் போகிறப்போது விழுந்துட்டான். அவனை கொண்டு போய் வச்சா எந்த காசும் வாங்காமல் தனியார் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் செய்யணும்லுங்க, மருத்துவம் செய்யணுங்கிற நிலைமையை உண்டாக்கியிருக்கிறோமே. உயிர், அதாவது அந்த நேரத்தை கோல்டன் அவருங்கிறான், பொன்னான நேரம். அந்த நேரத்தில் வைத்தியம் செஞ்சால் தான் புள்ளை காப்பாற்றலாம். அதையெல்லாம் இன்னைக்கு செய்கிறோமே. யார் செய்கிறா? எது செஞ்சாங்க? மகளிர் உரிமை திட்டம் எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறார்கள்? இப்போ விடியல் பயணம் என்னென்ன செய்கிறாங்க? அதை ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இந்த விடியல் பயணம் வந்ததுனால எவ்வளவு பேர் பயணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. 445 கோடி முறை பயணம் செஞ்சுருக்காங்க. 445 கோடி முறை பயணம் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதனால் ஒரு மாதத்தில் எவ்வளவு மிச்சப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 888 ரூபா மிச்சப்பட்டதுங்க. இந்த பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் போகிறதுனால எவ்வளவு மிச்சமாச்சு? 888 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதமும் மிச்சப்படுதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? நினச்சி பார்க்கணும். நாம் இதெல்லாம் மறந்துடக்கூடாது. மனதில் நினைத்து நாம் எவ்வளவு நன்மைகளை, இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால நாம் எவ்வளவு நன்மைகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து செய்யணும். இப்போது எல்லாம் நல்லா தானே இருக்குது. அப்புறம் ஏன் மக்கள் மனசு இப்படி அலைப்பாயுது? நல்லா நாம் தான் நினச்சோம், நாம் தான் எல்லோரும் சேர்ந்து இருந்து இதை கொண்டு வச்சுருக்கிறோம். நமக்காக தான் இந்த ஆட்சி நடக்குது. எல்லாமே நமக்காக தான் நடக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை? தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணலாமா? முல்லா கதையில் ஒரு கதை, அருமையான கதை. அவன் என்ன சொல்கிறான்? முல்லா ஒரு நாள் அவர் நண்பனை கூப்பிட்டு கேட்குறார், டேய் இங்கே வா, ரெயின்னு அவனுக்கு பேர், அவனை ரெயின் இங்கே வா, என் பொண்டாட்டியை பார்த்துருக்கியா நீன்னு கேட்குறார். என் பொண்டாட்டியை நீ பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கா பற்றியா? மூஞ்சி பற்றியா? என்னமோ அம்மி கொத்துன மாதிரி இருக்கடா மூஞ்சி, அம்மா பார்த்த மூஞ்சி. நல்லாவா இருக்கு? அசிங்கமாக இல்லை? சரிண்ணே. உன் முண்டாட்டி எப்படி இருக்கா? அந்த மாதிரி தானா? என் முண்டாட்டி அழகான முகம் இல்லை. என்ன அழகு, நிலவு மாதிரி இருக்கும் என் மனைக்கு. அப்படியா? என் பொண்டாட்டி கூந்தலை பார்த்தியா? எலிவால் மாதிரி இருக்குடா. உன் முண்டாட்டிக்கு எப்படி கூந்தல்? அப்படியே நீட்டு விட்டா அது கீழே உழுவும் தனியாக, அந்த மாதிரி இருக்குது. ஆமாண்ணா. நடக்கிற நடையை பற்றியா என் பொண்டாட்டி? வாத்து மாதிரி நடக்கிறாடா இப்படி. உன் பொண்டாட்டி எப்படி? என்ன அண்ணன் மாதிரி நடப்பா, அழகாக இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியில் கேட்டார் முல்லா, அப்படி இருந்தும் ஏன்டா என் பொண்டாட்டி பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான். இவ்வளவு அழகான மனைவி உனக்கு இருக்கிறான்னு சொல்கிற, அப்போ நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. நம்முடைய மக்களை பற்றி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் நமக்கு இருக்கு. ஏன்னா அறிஞர் அண்ணா ஒரு தடவை மெரினா பீச்சில் ஒரு பெரிய கூட்டம் கூட்டுறார். லட்சக்கணக்கானவங்க கூடுறாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது அண்ணா என்ன பண்ணுறாரு? எல்லாரும் உட்காருங்கிறார். உட்காந்துருக்காங்க. எழுந்திரி அப்படின்னார். ஸ்டாண்ட் சிட்டுன்னு ஸ்கூலில் சொல்கிற மாதிரி எழுந்திரிங்க அப்படிங்கிறார். எழுந்திரிக்கிறார். உட்காருங்க உட்கார் 3 தடவை அந்த மாதிரி சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்லிட்டு சொல்கிறார் அண்ணா,
லட்சக்கணக்கானவங்க கூடியிருக்கீங்க, நான் சொல்கிறத கேட்குறீங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த கூட்டத்தை வச்சு நான் என்ன செய்யணுங்கிறத முடிவெடுக்கணும். இவ்வளவு பெரிய கூட்டம் என் பின்னால் இருக்கு. இந்த கூட்டத்தை வச்சு நாம் என்ன சாதிக்கணும், என்ன செய்யணும்? நான் சொல்லுவேன், ஆண்டர்சன் பேட்டையில் இருக்கிற 5ஆம் நம்பர் கடைக்காரன் எனக்கு ஆவாதவன் அடின்னா எல்லாம் போய் அடிப்பான். அதை செய்கிறதா, நாம் எல்லாம் சேர்ந்து இன்னும் ஆக்கரீதியான காரியத்தை செய்யணும்னு சொல்லி அதை செய்கிறதா? எதை செய்கிறதுன்னு கேட்குறாரு. ஆகவே திட்டமிட்டு நல்ல பணிகளை செய்வது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய நடைமுறையாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார். அவருடைய சொன்ன பேச்சுகள் எல்லாமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நாம் என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும், நாம் என்னென்ன செய்யணும். நம்முடைய தமிழர்கள் ரொம்ப உயர்ந்த ஜாதிக்காரர்களால் தாழ்த்தப்பட்டு கீழே இருக்கும். இதை தூக்கி மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்து என்னென்ன செய்யணும். இப்போ இந்த நேரத்துக்கு நமக்கு என்ன வேணும்? இது தேர்தல் நேரம், தேர்தல் வருது. இந்த தேர்தல் நேரத்தில் நாம் எல்லாரும், எனக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம், சும்மா ஏதோ ஒரு சண்டை இருக்கலாம், அதையெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் ஒன்றுபட்டு ஆதரித்து இந்த ஆட்சி நிலைத்திருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை செய்தால் நாம் நன்றி உள்ளவர்கள்னு அர்த்தம். நமக்கு இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு செய்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர் தூங்குறாரா இல்லையான்னு தெரியல, அவர் சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. இந்த பாடுபட்டு நமக்காக பாடுபடுறார். நாம் அதனால் பலன் அடைகிறோம். இந்த மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபா, எத்தனை பெண்கள் அதை மனம் கசிந்து மன உருக்கத்தோடு சொல்லுகிறார்கள் தெரியுமா? அது எனக்கு எவ்வளவு பயனாக இருக்கு. நான் முதல்வன் திட்டம், எத்தனை பிள்ளைகளுக்கு அதனால் பணி கிடைச்சிருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதனால நடந்தது? நாம் திட்டமிட்டு செயல்படுறதுனால. இப்போ நாம் அந்த திட்டத்தை, இந்த நன்மையை தொடர்ந்து அடைய வேண்டாமா? தொடர்ந்து அந்த நன்மையை அடையணும்னா நாம் என்ன செய்யணும்? அதை எண்ணி பார்த்து செய்யணும். யாராவது ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒன்று சொன்னான்னா போடான்னு தள்ளி விடணும். இந்த முல்லா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் காலையில் 11 மணிக்கு ஒரு 3 பேர் வர்றான். 3 பேர் வர்றான். அவர் அந்த 11 மணிக்கு சூப்பு சாப்பிடுவார், சூப்பு போட்டு சாப்பிடுவார். அந்த 3 பேருக்கும் சூப்பு கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டம்ளர் கொடுத்து குடிங்கன்னார். நண்பர்கள் குடிங்கன்னார், குடித்தான். சூப்பு எப்படி இருக்கு அப்படின்னார். சூப்புனா முல்லா, இது மாதிரி சூப்பு நான் இது என் வாழ்க்கையில் குடித்ததே இல்லை, அவ்வளவு நல்லா இருக்கு, நான் நல்லா போடுவேன், நான் சூப்பு நல்லா போடுவேன். சரின்ட்டு இவனு என்ன பண்ணானுவன், 3 பேரும் போய் அவன் நண்பன் 3 பேர்கிட்ட சொல்லி 11 மணிக்கு போனீன்னா முல்லா சூப்பு போடுறார், பிரமாதம், ஒரு டம்ளர் சாப்பிட்லாம் போடான்ட்டான். அவன் 3 பேரும் மறுநாள் வந்தான். நீங்கள் யார்? நான் நேற்று உங்கள் நண்பர்கள் வந்தாங்கல்ல. ஆமாம், அவங்க நண்பர்கள். நான் எதுக்கு வந்தீங்க? என்ன, இந்த சூப்பு கொடுறான்னு போனால் போகிறான்னு கொடுத்தார். இவனும் போய் ஒரு 3 பேர்கிட்ட சொல்லிட்டான். மறுநாள் வேறு 3 பேர் வந்தான். நீங்கள் யாருன்னு கேட்டார். முதல் நாள் உங்கள் நண்பர்கள் வந்தாங்கல்ல. ஆமாம். அவங்க நண்பர்கள் அடுத்த நாள் வந்தாங்களா? ஆமாம். அவங்க நண்பர்கள். நாங்கள் எங்கே வந்தீங்க? என்ன, இந்த சூப்பு. ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தார். இவனு என்ன நினச்சான், முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சூப்பு கொடுப்பார் போல இருக்கு அப்படின்ட்டு தண்ணியை குடிச்சுவிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன செய்தின்னார்.
அந்த சூப்பு நான் கொடுத்தனே வந்தவொடனே என்ன தண்ணியில் கொடுத்தீங்க. தண்ணி இல்லையா அது? நீ யார்? என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு. இது நான் உனக்கு கொடுத்தது சூப்பு அது அப்படி தாண்டா இருக்கும்னுட்டேன். சூப்புனா இப்படி நண்பனுக்கு நண்பன் நீ வந்திருக்க, உனக்கு நான் சூப்பு கொடுத்தேன்டான்னார். நம்மக்கிட்ட வாதம் பண்ண சில பேர் வர்றான் பாருங்க, அவனுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும். நம்மக்கிட்ட எடக்கு முடக்கா சில பேர் கேட்பான். அப்படி கேட்டான்னா அப்படி தான் பதில் சொல்லணும். இது சூப்புக்கு சூப்புடா, இது அப்படி தாண்டா இருக்கும் போடா அப்படின்னு சொல்லி நல்ல மன நிறைவோடு சிந்திச்சு பார்த்து முடிவு எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டிய நிலைமையில் இப்போ இந்த ஒரு கடுமையான நேரம், இந்த ஒரு 5-6 மாதத்துக்கு நாம் அப்படி இருக்கணும். 5-6 மாதத்துக்கு ஒரே நினைப்பு. இவ்வளவு நாளும் நாம் நன்மைகளை அடைந்த காலம். இந்த 5-6 மாதம் நன்றியோடு நினைத்து கொண்டிருக்க வேண்டிய காலம். எந்த இடையில வேலைப்பாடு காமிச்சாலும் விளையாட்டு காமிச்சாலும் அதிலெல்லாம் மனசு திரும்பக்கூடாது. ஒரே நோக்கம், என்னுடைய நோக்கம் என்னவோ அதை அடைவது தான் அப்படின்னு சொல்லணும். மகாபாரதத்தில் ஒரு அருமையான இடம் வரும். துரோணாச்சாரியார் அவருடைய மாணவர்களுக்கெல்லாம் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். வில்வித்தை கற்றுக் கொடுத்துவிட்டு அதையெல்லாம் டெஸ்ட் வைக்கிறார், பரீட்சை வச்சு யார் யார் எப்படி தேர்வு இருக்கான்னு பார்க்குறார். அவர்கிட்ட கௌரவர்கள் 100 பேர் இருக்கிறான், பாண்டவர்கள் 5 பேர் இருக்கிறான், 105 பேர் நிற்கிறான். அவர் சொன்னார், வில் வித்தையில் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். அதுவும் அந்த மரத்தில் ஒரு பருந்து இருக்குது, பருந்து பொம்மை வச்சுருக்கிறார். அந்த பருந்து இருக்குல்ல, ஆமாம், அதோட கண்ணுக்கு குறி வச்சுக்கன்னார். கண் எவ்வளோண்டு இருக்கும்? சின்னோண்டு இருக்கும். இங்கேருந்து குறி பார்த்து அதை அடிக்கணும். குறி சரியாக வைக்கிறானா, சரியாக அம்பு எய்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்காக அதை வைக்கிறார். அடிக்கணும், எல்லாரும் குறி வச்சுக்கோன்னார். எல்லோரும் வில்லை எடுத்தான், நானே எடுத்து கட்டினான், அம்பை தொடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறான். அதை அப்படியே குறி பார்த்துக்கிட்டு துரியோதனனை கூப்பிட்டார். துரியோதனா இங்கே வா, குறி வச்சிட்டியான்னார். வச்சுட்டேன். எதுக்கு குறி வச்சிருக்கிற? அந்த பருந்தோட கண்ணுக்கு குறி வச்சிருக்கிறேன். அப்படியா, இது என்ன அப்படின்னார். மரத்தை காமிச்சு இது என்னான்னு, மரம் தெரியலையான்னா. இலையை காமிச்சு இது என்னான்னு கேட்டார். இலை இது கூட தெரியல உனக்கு, வாத்தியாராக இருக்கிற, இது புரியலையான்னு. இது என்னடா? மண். இது என்னடா? ஆறு. சரி நீ ஓரமாக நில்லுன்ட்டு. நீ ஓரமாக நின்றுட்டான். அடுத்தவனை கூப்பிட்டார், இங்கே வா, குறி வச்சிட்டியா? வச்சுட்டேன். இது என்ன? மரம். இது என்ன? மாடு. இது என்ன? குயில். நீ ஒரு ஓரமாக நில்லு. ஒவ்வொருத்தனையும் கேட்டால் குறி வச்சிட்டியானா குறி வச்சுட்டேங்கிறான். அப்புறம் இது அதுன்னு எது நான் கேட்டாக்கா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான். கடைசியில் தான் அர்ஜுனன் வர்றான். குறி வச்சிட்டியா அர்ஜுனான்னு? நான் வச்சுட்டேன். இது என்னன்னு மரத்தை காமிச்சு கேட்டார். தெரியலையேன்னு. மாட்டை காமிச்சு இது என்னன்னு கேட்டார். தெரியலையே. ஆத போது இது என்னடான்னார். தெரியல. அப்போ உனக்கு என்ன தாண்டா தெரியுதுன்னு கேட்டார். பருந்தின் கண்கள் தெரிகிறது, பானத்தின் நுனி தெரிகிறது, அது தவிர வேற எதுவும் தெரியலேன்னு. இந்த கதை நமக்கு இப்போ ரொம்ப உதவும். ஒரே நோக்கம்தான். நோக்கம் ஒன்றே ஒன்று தான். பருந்தின் கண்ணுக்கு குறி வச்சுட்டோமா, அதுதான். இடையில இது மரமா அது மாடா, மரமாக இருந்தால் என்ன, அது மாடாக இருந்தால் என்ன, எனக்கு குறி அதுதான். அப்படி நினைத்து அந்த வெற்றியையே குறிக்கோளாக வைத்து நாம் அடைஞ்சிட்டோம்னு வைங்க, தேர்தல் முடித்து நாம் மீண்டும் வந்துட்டோம்னா மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அடுத்தபடி ஜனங்களுக்கு என்ன செய்யலாம்?
அது செய்யலாமா இது செய்யலாமா அப்படின்னு நினைத்து பார்த்து 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 செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ செய்கிறோம். இப்போ இடையில ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் நாம் கவனமாக இருக்கணும். படித்தா மட்டும் பத்தாது, பரீட்சை நல்லா எழுதணும். அதில் தாங்க நமக்கு நம்முடைய தேர்ச்சி என்னங்கிறது தெரியும். இப்போது நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் பேப்பர் திருத்தி கொண்டு போய் கொடுத்தேன் கிளாஸில். ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்கிருக்கு. தமிழில் 98 மார்க் வாங்குறது கஷ்டம். அது நல்லா வாங்கிருச்சு. எல்லாருக்கும் நான் பேப்பர்லாம் கொடுத்துட்டேன். கடைசியில் இங்கே வந்து ஒரு பையனுக்கு கொடுத்தேன். அவன் 4 மார்க் வாங்கியிருக்கான். 100க்கு 4 மார்க் வாங்கியிருக்கான். நான் அந்த 98 மார்க் வாங்கின பொண்ணை பாராட்டுவோம்னு சொல்லிட்டு கிட்ட போகிறேன். அந்த பொண்ணு அழுதுகிட்டு தேம்பி 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 அழுகுது. நான் கேட்டேன், ஏம்மா அழுகுற அப்படின்னேன். இல்லை சார், வரும்போது எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனார், எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லை எங்கேயாவது ஓடி போய்டு, வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் அடித்தவொன்னு சாவடிச்சிருவேன், 100க்கு கீழே வாங்கக்கூடாது அப்படின்னா. ஃபஸ்ட்டு பீரியடு கணக்கு வந்துச்சு சார், 100 வாங்கிட்டேன். செகண்ட் பீரியடு இங்கிலீஷ் பேப்பர் வந்துச்சு சார், 100 வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் 2 மார்க் குறைஞ்சி போச்சு சார், வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அடிப்பாரேன்னு அழுகுறேன். நான் சொன்னேன், உங்கள் அப்பாவை எனக்கு தெரியுமா, நான் சொல்கிறேன், நீ நிறைய மார்க் வாங்கியிருக்க, கிளாஸ்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு, நீ எதுக்கு அழுகுற, நான் போய் சொல்கிறேன், நீங்கள் வந்து சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார் அப்படின்னு. கவலைப்படாதப்பா, நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு இந்த 4 மார்க் வாங்கின பையலை போய் பார்க்குறேன் சார். அவன் என்ன பண்ணுறான், இந்த பேப்பரை எடுத்து பக்கத்தில் உள்ளவன்ட்ட காட்டுறான். எது 4 மார்க் பேப்பரை இங்கே உள்ளவன்ட்ட காட்டுறான். பின்னால் ஒருத்தன் எங்கே காட்டுங்கிறான், அவன்கிட்டையும் காட்டுறான். அங்கேருந்து ஒருத்தன் எவ்வளவு வாங்கினேன்னு கேட்குறான். அப்படிங்கிறான். ஒரே சிரிப்பு, குஷியாக இருக்கான். நான் கேட்டேன்டா, அறிவு இருக்காடா, வெக்கப்பட வேண்டாமா, கிளாஸ்லேயே கடைசி மார்க் நீ தான், 4 மார்க் வாங்கியிருக்கிற, வெக்கமாக இல்லையாடான்னு. அது இல்லை சார். அதுக்கும் சிரிக்கிறான். இது எதுக்குடா சிரித்து தொலைக்கிறேன்னு. இல்லை சார், இந்த 4 மார்க்கு எப்படி வந்ததுன்னு நினச்சி நான் ஆசைப்படுறேன். நம்ம எழுதினதுக்கு இவ்வளவு வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி வந்தது, எப்படி இந்த மார்க் வந்தது அப்படின்னு வாங்கி பார்த்தா அவன் சொல்கிறது சரிதான். அவன் ஒன்றுமே எழுதலை. அங்கங்கே ரைட்டு மாதிரி இருக்கும்போது ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க் போடுறோம்ல, அதில் 4 வந்துடுச்சு. இப்போ நாம் எப்படி இருக்கணும், 98 மார்க்கு வாங்கிட்டு அழுதுகிட்டு இருந்த புள்ள மாதிரி இப்போ இருக்கணும். 4 மார்க் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த புள்ள மாதிரி இருக்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. தேர்தல் நேரத்தில் கவனமாக இருக்கணும். பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் மீறி நின்று நாம் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தோடு எல்லோரும் செயல்பட வேண்டும். ஏன்னு கேட்டால் அடுத்தபடி இதே தொண்டு தொடர்வதற்குள்ள வழி இதில் கிடைக்க போகுது. நாம் என்னமோ நல்லா இருக்கிறதுக்காக செய்யலை. எவ்வளவு நினச்சி நினச்சி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எவ்வளவு நன்மைகள். பெண்களுக்குன்னா தனியாக எவ்வளவு பேருக்கு என்னென்ன நன்மைகள்லாம் செய்கிறாங்க. இது வரைக்கும் படிக்காத பிள்ளைங்கள்லாம் படிக்குது. நான் சொன்னேன்ல, அந்த கிராமத்தில் இருந்த ஒரு மலையில் வாழ்ந்த ஒரு பெண் நீதிபதி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அதில் இன்னொன்று தெரியுதா, நல்ல வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் முன்னேறுவாங்க. இவங்க தான் முன்னேறுவாங்க, இவங்களுக்கு தான் படிப்பு வரும், இவங்களுக்கு வராதுங்கிறது இல்லை, எல்லாருக்கும் வரும். ஆகையினால ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப பேர் கூட்டம் கூடனா சத்தமாக கிடக்கும், இல்லை அமைதியாக உட்காந்து கேட்குறீங்க. இதை பார்க்குற போது ஒரு ஆசையாக இருக்கு. எங்கள் ஐயா இருக்கார்ல, சொர்க்கோ கருணாநிதி, இவர் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறவர். எங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர் இவர் தான். அற்புதமான கவிஞர். அவர்
என்ன செஞ்சால் நீங்கள் எல்லாரும் அமைதியாக பேசுகிறத உட்காந்துருக்கிறத பார்க்குற போது எனக்கு ஒரு ஆசை, இன்னொரு 1 மணி நேரம் பேசலாமா அப்படின்னு. அவர் பார்த்தார், அதுக்கு தான் சத்தம் போடாமல் இருக்கக்கூடாது. சத்தம் போட்டிருந்தோம்னு வை, இந்த ஆள் முன்னாடியே முடிச்சிருப்பான். சத்தம் போடாமல் உட்காந்துருந்தது தப்பாக போச்சுடா, இந்த ஆள் இப்போ பேசுகிறான், இன்னும் 1 மணி நேரம் பேசுகிறேங்கிறான், எப்போ போய் சாப்பிட்றது, எப்போ வீட்டுக்கு போகிறது? நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும். ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான் சார், மத்தியானம் 1 மணிக்கு சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அட படுபாவி பயலே, அப்போ 3 மணி நேரம் என்ன பேசுகிறான்? விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா அப்போ விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னு பார்த்தான். நம்ம ஒரு மாதிரி அமைதியாக இருக்க மாட்டான்ல, அங்கேருந்து மேலே ஏறி வந்துட்டான். ஒருத்தன் வந்துட்டான். வந்தவன் பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான், இவ்வளோ பெருசு ஒரு துப்பாக்கி, ரிவால்வர் எடுத்து இப்படி மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவனை பார்த்தான். பேசுகிறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, வேணா சொல்லு, நிறுத்திடுறேன், நீ துப்பாக்கி பாக்கெல்லாம் கொண்டாடாதேண்ணா. ஒன்றை சுட மாட்டேன்டா, நீ பேசு. ஒன்றை சுட மாட்டேன், நீ பேசு. அப்புறம் எதுக்கு துப்பாக்கியை வச்சுருக்கேன்னா, ஒன்றை சுடுறதுக்கு இல்லைடா, உன்னை ஒரு பேச்சாளன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு தான் தேடிட்டு இருக்கேன். இந்த கருணாநிதி தான் ரொம்ப முயற்சி பண்ணி அழைச்சிட்டு வந்தார். பாவம், அவருக்கு நம்மளால் இடைஞ்சல் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.